இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் தகப்பனே, மீண்டுமாக ஒரு புதிய நாளிலே வாழுவதற்கான பாக்கியத்தை கொடுத்து எங்களை தட்டி எழுப்பி இருக்கின்றீரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அப்பா, இன்று யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்களோ, இவர்கள் அத்தனை பேரின் நன்றிகளை ஏற்றுக்கொள்வீராக. இவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. மேலும் தகப்பனே, யார் யாரெல்லாம் தாங்கள் தங்களது வாழ்வில் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் இன்று இந்த பலி மூலமாக நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, அவர்களது நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. மேலும் தகப்பனே, பல நாள் வேண்டுதல்கள், இன்றைய நாள் வேண்டுதல்கள், இனி வரப்போகின்ற நாட்களில் வரக்கூடிய வேண்டுதல்கள், இவற்றையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஜனங்கள் அத்தனை பேரினுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. இன்று மாத்திரமல்ல, எங்களது வாழ்நாள் பூராகவும் நீர் எங்களோடு கூடவே இருந்து எங்களை ஆசீர்வதித்து பராமரித்து காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுங்கியிருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்து கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கையினின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளினின்று ஒதுங்கி செல்வது போல நம்முடைய வழிகளினின்று விலகி செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம்.
நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவர்களிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும், பொறுமையை ஆய்ந்தறியவும், வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி செல்லுகின்றார்கள். அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக: உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணின் நின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிபடாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். உடைந்த உள்ளத்தார்க்கருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நற்செய்திக்கு முன்வசனம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்லத் தேடுகிறார்கள். இதோ இங்கே இவர் வெளிப்படையாக பேசிக்கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே, ஒருவேளை இவரே மேசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மேசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
எல்லாமே உங்கள் நேரத்தில் உங்களுக்கு ஏற்றபடி நடக்கும். பொறுத்துக்கோங்க. நீங்கள் நினச்ச காரியம் நினச்சபடி கைகூடலை அப்படி என்பதற்காக உலகமே இருண்டு போச்சுது அப்படின்னு வாழாதீங்க. உங்களுக்கானது உங்களுக்கான நேரத்தில் கரெக்டாக ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் முந்தாமல், ஒரு செகண்ட் பிந்தாமல் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நான் கேரண்டி. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஏன்னா நம் ஆண்டவர் அப்பேற்பட்ட ஆண்டவர். அவர் போட்ட திட்டம் ஒரு போதும் எதற்காகவும் எதனாலும் யாருக்காகவும் மாறப்போவதே கிடையாது. ஒருவேளை அவர் மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் மாற்றிப்பார். எப்போ தெரியுமா? நம்ம அவர் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சா, அந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு நாம் மனசு மாறுவோமாக இருந்தால், நல்லது ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்வோமாக இருந்தால், நம்முடைய தண்டனையை அவர் தன்னுடைய எண்ணத்தில் இருந்து நீக்கி விடுவார். ஆண்டவர் தண்டிக்கத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீர்களாக இருந்தால் அது அவருடைய நோக்கம் கிடையாது. He is not a spiritual policeman who is going behind you all the time taking a note of all the mistakes that you do. No, he is not. அவர் ஏதோ ஒரு ஆன்மீக போலீஸ்காரர் கிடையாது. உங்கள் பின்னாடியே சென்று நீங்கள் பண்ணுகிற தப்பெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு காத்திருக்கின்ற ஒரு போலீஸ்காரரே கிடையாது. மாறாக அவர் அன்பின் தெய்வம். எப்போ நீங்கள் மனசால பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அவரை நோக்கி வர்றீங்களோ, நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்க, அப்போ ஓடியே வருவார் உங்களை அரவணைச்சுக்க. ஊதாரி பிள்ளை நோம அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அப்போது ஆண்டவருடைய நோக்கம் உங்களை தண்டிப்பது கிடையாது. இந்த தபசு காலம் கொடுத்துருக்கிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அரசியல்களை அதிகமாக செய்யுங்க. அரசியல்கள் அப்படின்னு சொல்கிற வேளையில் நீங்கள் சேமிக்கிற பணம், உங்கள் தவ முயற்சிகளால் நீங்கள் சேமிக்கக்கூடிய பணம், அதை எடுத்து தேவையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கோ ஒரு குடும்பத்திற்கோ அல்லது உங்கள் பணம் எவ்வளவு சேருது அப்படின்றதை பொறுத்து பல குடும்பங்களுக்கோ உதவி செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்கிற வேளையில் அதை பார்க்கிற தெய்வம் உங்களது உள்ளத்தை பார்ப்பார். மற்றவர்கள் உங்களது கரங்களை பார்த்தாலும் தெய்வம் உங்களது இதயத்தை பார்ப்பார். அந்த இதயத்தில் நீங்கள் அடுத்தவருக்கு உதவி செய்கின்ற எண்ணம் இருப்பதை பார்ப்பார். அந்த எண்ணத்தை அவர் ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே உங்களது ஆசீர் அது வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் கேட்ட காரியங்கள் நீங்கள் கேட்ட வேளையிலே அவர்கிட்ட இருந்து இறங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் எப்போ உங்களை சேரும் அப்படி என்பது அவருக்கு தான் தெரியும். அதான் சொன்னேன் இல்லையா, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை குறித்து நீங்கள் ஜபிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலைன்னு நீங்கள் நின்று இருந்துட்டு போய்கிட்டே இருங்க. அவரை மறக்காதீங்க, அவரை நம்பிக்கோங்க. ஏன்னா கரெக்டான நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கான காரியத்தை பண்ணி கொடுப்பார். அதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டே இன்னைக்கான நற்செய்தி. இன்னைக்கு இயேசு ஆண்டவர் கோவில் திருவிழாவுக்கு போகிறாரு. தன்னுடைய சீடர்களுக்கு தெரிந்து போகலை, அவர்களை விட்டுட்டு தனியாக போகிறாரு. அப்படி போகிற வேளையில் அந்த கோவிலில் திருவிழாவில் அவர் போதிக்க ஆரம்பிச்சிடனே மக்கள் எல்லாம் கூடிட்டாங்க. கூடின உடனே ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் தானே மெஸ்ஸியான்னு சொன்னாங்க, இவரை இப்போ தலைவர்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? ஏன்னா மெஸ்ஸியா என்று சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச இவரை தானே கொல்லுவதற்கு தலைவர்கள் வழி தேடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பப்ளிக்காக நின்று ப்ரீச் பண்ணுறாரே அப்படின்லாம் பலவிதமான கேள்விகள். இப்போ இயேசு அந்த இடத்துல ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதும் பெரியவங்க, தலைவர்கள், இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? இவரை எப்படியாச்சும் பிடிச்சிடணும் என்று வர்றாங்க. அவங்க என்னதான் பிளான் போட்டு திட்டம் போட்டு அவரை பிடிக்கலாம், கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி அவரை நோக்கி வந்தாலும் வேதம் அழகாக சொல்லுகிறது, அவருக்கான நேரம் வராதபடியால், தெய்வத்தினுடைய நேரம் வராதபடியால் அவர்களால் எதுவுமே பண்ண முடியலை. பார்த்தீங்களா? உங்களுக்கான தேவை, உங்களுக்கான வேண்டுதல் நிறைவேறுவதற்கான காலம் இருக்குது. உங்கள் ஆசை உங்கள் மேலே வருவதற்கான கரெக்டான டைம் இருக்குது. அது வரைக்கும் சில சவால்களை நீங்கள் கடந்து தான் ஆகணும். வேறு வழி இல்லைங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சவால்களை கடக்கிற பொழுதுதான் யூ வில் பிகம் வெரி ஸ்ட்ராங் இன் யுவர் கேரக்டர். உங்களது ஆளுமை, யுவர் பர்சனாலிட்டி அது நல்லபடியாக வளர ஆரம்பிக்கும். உங்களது உண்மையான நிலை, நீங்கள் இருக்கக்கூடிய மனநிலை ஆழமாக வளர ஆரம்பிக்கும்.
ஒரு சின்ன தோல்வியை கண்டிங்க அப்படின்னு சொன்னால் மனசு உடைஞ்சு போகிறீங்க. அப்போது உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் உங்கள் மேலே நிறைவாக கொடுத்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமாக நீங்கள் நல்லபடியாக ஜாலியாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் நினச்சபடி அந்த குழந்தை பாக்கியே கிடச்சிட்டுது, நீங்கள் நினச்சபடி அந்த திருமண வரம் கைகூடி வந்துடுச்சு, நீங்கள் நினச்சபடி அந்த ஃப்ளைட் உங்களுக்கு கிடச்சிருச்சுது, இதெல்லாம் கிடச்சிருச்சுது. இப்போது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க. நான் கேட்டபடி ஆண்டவர் உடனடி ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. ஆனால் திடீர் என்றா போல இந்த ஆசீர்ல ஏதாவது சவால் வந்துட்டா, குழந்தை பாக்கியம் கேட்டீங்க, ஆண்டவர் குழந்தைய கொடுத்துட்டாரு, இப்போ குழந்தை வளர்ப்பதில் ஒரு பெரிய போராட்டம். இப்போ யோசிக்கிறீங்களா, ஏண்டா இந்த குழந்தைய நான் கேட்டுக்கிட்டேன்? தப்பா சொல்லலைங்க. அந்த குழந்தை பண்ணுற சில காரியங்களை பார்க்குற நேரத்தில் அதை உங்களால் கையாள முடியாத சூழ்நிலையில் நீங்கள் மனசில் சில நேரத்தில் சலிச்சிக்க கூடும் இல்லையா? அல்லது நீங்கள் நினச்சபடி அந்த ஃப்ளைட் கிடச்சிருச்சு, ஆனால் கிடைச்ச ஃப்ளைட்டில் நீங்கள் போகிறப்போ தான் தெரியுது உங்கள் டிரான்சிட் கரெக்டாக கிடைக்கல. ஏண்டா அவதிப்பட்டு இந்த ஃப்ளைட்டை நான் எடுத்தேன், கொஞ்சம் பொறுத்து இருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னா, ஆகவே தான் சொல்லுகிறேன், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட உங்கள் தேவையை சொல்லிட்டு அவருடைய நேரத்துக்காக காத்து கொண்டிருங்க. உங்கள் நேரத்தில் கரெக்டாக அவர் உங்களுக்கான ஆசீர்வாதம் கொடுப்பாரு. அந்த ஆசீர் உங்கள் மேலே வருகிற பொழுது அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போது உங்கள் வாழ்க்கை பாத்திரம் இந்த அளவாக தான் இருக்குது. இந்த அளவாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை பாத்திரத்தில் நீங்கள் கேட்குற ஆசீர் இன்மாம் அளவு பெருசு. இவ்வளவு பெரிய ஆசீர் இந்த சின்ன கப் போன்ற அந்த வாழ்க்கைக்குள்ளே வரும்போது அது இது தாங்கிக்குமா? முடியாது இல்லையா? என்ன பண்ணணும்? இந்த கப்பை பெருசாக்கணும். என்ன வரப்போகின்ற ஆசீர் பெரிதானது. உங்களது மனசை நீங்கள் அகலமாக விரித்திருக்கணும். இப்போ வேணா நீங்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற மனநிலையோடு இருக்கலாம். ஆனால் துரோகத்தை சந்தித்து கொஞ்சம் நாட்கள் அப்படி கடந்து 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 போகிற வேளையில் இன்னொரு பிரச்சனை வர்ற நேரத்தில், இன்னொரு சவால் வர்ற நேரத்தில் இந்த துரோகம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போக ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் பழி வாங்கணும் அப்படிங்கிற நிலை இப்போ கொஞ்சம் மாறி, சரி இதான் வாழ்க்கை, நாம கொஞ்சம் சாமர்த்தியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் கேரக்டரில் நீங்கள் கொஞ்சம் வளருவீங்க இல்லையா? உங்கள் பொறுமையில் நீங்கள் கொஞ்சம் வளருவீங்க இல்லையா? உங்கள் அனுசரித்து போகிற தன்மையில் வளருவீங்க இல்லையா? இதெல்லாம் நடக்கிறப்போ உங்கள் பாத்திரம் அகலமாக விரிய ஆரம்பிக்கும். அப்படி அகலமாக அது விரிய ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களுடைய மெச்சூரிட்டி வளர ஆரம்பிக்கும். நீங்கள் வயசில் முதிர்ந்து கொண்டு போனாலும் உங்கள் மெச்சூரிட்டி வளர்ந்துக்கிட்டே தான் போகும். அப்படி வளர்ந்துக்கிட்டு போகிற வேளையில் ஆண்டவரது ஆசீர் இறங்கி வருகிற பொழுது அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி போய்ங்க. ஆகவே தான் சொல்லுகிறேன், இன்னைக்கு இயேசு ஆண்டவர் நம்ம பார்த்து இந்த தபசு காலத்தில் சொல்கிறாரு, நீங்கள் கேட்ட காரியங்கள்லாம் என்னுடைய நினைவில் இருக்குது, அவை எல்லாம் ஆசீராக அனுப்பிட்டேன், ஆனால் அவை சேருவதற்கான டேட்டையும் டைமையும் கரெக்டாக குறித்து தான் நான் அனுப்பியிருக்கிறேன். அந்த நேரத்தில் அது வரும். அதை பெற்றுக்கொள்ளும் வரை பொறுமையாக உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனையும் நீங்கள் நினச்சி மனசு வேதனைப்படாதீங்க, அவற்றையும் வைத்து வாழ்ந்து கொள்ளுங்கள். என்னை மறந்து விடாமல் என்னை நோக்கி கூவி அழையுங்கள். நான் உங்களுக்கு அனுப்பிய ஆசீர் சேர்ந்ததும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆசீரின் வாழ்க்கையிலும் பார்க்க அதற்கு அடுத்து வரக்கூடிய ஆசீரின் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. நீங்களும் உங்களது குடும்பத்தாரும் உங்களை சுற்றி இருப்பவர்களும் ரொம்ப ரொம்ப மகிழ்விலும் ஆசீர்வாதம் வாழ்ந்து வாழ்விலே சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்வீர்கள். ஆமென். எங்களின் இதய தோட்டத்திலே ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins.
சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னி மரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவி வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ மற்றும் எங்கள் ஆயர் தாமஸ், குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அத்தனை பேரையும் பரம அன்பின் உறுதிப்பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. இந்த தபசு காலத்திலே உங்களது உள்ளத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை அவர் அண்டை ஒப்படையுங்கள். நிச்சயமாக உங்களது தேவைகளை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். முதலிலே இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை.
இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. அத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகத்திலே இறைவனது இரக்கத்தினால் அமைதி, சமாதானம் நிறைய வேண்டும் என்று சொல்லி விசேஷித்த விதமாக வேண்டி நிற்போம். நம்பிக்கையிலே நாம் சமர்ப்பித்த அத்தனை தேவைகளையும் ஆண்டவராகிய தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அம்மேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தபசு காலத்திலே நாம் அத்தனை பேரும் மகிழ்வோடும் அமைதியோடும் ஒற்றுமையோடும் வாழும்படியாக நம்மை அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. செபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இந்த பலி மூலமாக
எங்களை ஆசீர்வதித்தவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, நற்கருணை எழுந்தேற்றத்தின் போது நாங்கள் சமர்ப்பித்த எங்களது 8 விதமான தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து விட்டீர் என்கின்ற ஆழமான நம்பிக்கையில் உம்மை போற்றி புகழ்ந்திருக்கின்றோம். தகப்பனே, இன்றைய நாள் மாத்திரமல்ல, எந்நாளும் எங்களுக்கு உதவியாக வருவீராக. சகல பொல்லாப்புகளுக்கு தப்புவித்து காத்தருள்வீராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, இந்த தபசு காலத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என்ன வேணுமானாலும் என்னை நோக்கி வந்து கொள். உன்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்க நான் இருக்கின்றேன். உன்னுடைய உள்ளத்தை எனக்கு கொடுப்பாயா? அந்த உள்ளத்தில் எனக்கு ஒரு இடம் கொடுப்பாயா? அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவ காரியங்களை எல்லாம் அகற்றிவிட்டு நான் வந்து தங்குவதற்கு ஏற்றபடி உன் உள்ளத்தில் இடம் கொடுப்பாயா என்று ஆண்டவர் கேட்கின்றார். கொடுங்கள், கொடுத்து பாருங்கள். நீங்க கேட்கக்கூடிய தேவைகள் கேட்பதற்கு முன்னதாகவே அவர் உங்கள் வாழ்க்கை மீது ஆசீராக கொடுப்பார். ஆசீரை தொட்டுக்கொண்டு, ஆசீரின் சிகரங்களை தொட்டுக்கொண்டு மகிழ்வோடு வாழ வாழ்த்துகிறேன். May God bless you. Have a great day.